சிஎஸ்கே மேட்சை எங்க விட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன், அவங்க பவர் பிளேலே விட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. ஏன்னா 6 overs 47 48 உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லை. ஏன்னா இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோ பிச். ஆப்வியஸ்லி நீங்க நியூ பால்ல கொஞ்சம் ஷைன் இருக்கும் போது தான் அட்டாக் பண்ண முடியும். அந்த டைம்ல ருத்ராஜ் கைக்வாடா இருக்கட்டும், டு எக்ஸ்டெண்ட் ரஹானே, பட் மெயினா ருத்ராஜ் கைக்வாடா இருக்கட்டும் நிறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ணாருன்னு தான் சொல்ல முடியும். நீங்க வந்து சிங்கிள்ஸாவது அட்லீஸ்ட் விளாடலாம், 4-6 அடிக்கலாம்னா பரவாயில்ல. பட் நீங்க ஒரு 3 balls 4 balls டாட் பால்ஸ் ஒரு ஓவர்ல விளாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மொமெண்டமே கெடுத்துரும். அண்ட் ஆப்போனன்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், இவர் ஒரு 4 அடிச்சாலும் 2-3 பால் டைட்டா போட்டா டாட் பால் விளையாடுவாருன்னு. அதை தான் எக்ஸாக்ட்லி பண்ணாங்க. ஸோ ருத்ராஜ் டெஃபினட்டா அவரோட கேம் அடுத்த லெவலில் எடுத்துட்டு போகணும் பவர் பிளேல. ஆர்எல் சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். அட் த சேம் டைம் அவரோட கேப்டன்ஷிப்லேயே வந்து பாத்தீங்கன்னா போலிங் சேஞ்சஸ், எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸை கடைசியா கொஞ்சம் வச்சிருந்திருக்கலாம். எதுக்கு திருப்பி லாஸ்டா ஆல்மோஸ்ட் கேம் முடிய போகுது, பட் ஸ்டில் ஸ்பின்னர்ஸ்க்கு ஓவர்ஸ் இருக்கும்போது கொடுத்துருக்கலாம். பட் ஏன் துஷார் தேஷ்பாண்டே சாஹரி திருப்பி எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க ரொம்ப பூரா போட்டாங்க இந்த மேட்ச்ல. அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு கவலைப்படுறதுக்கு சிஎஸ்கேக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் வர கேகேஆரோட கோயிங் டு பி a tough times, அதுல எந்த டவுட்டும் இல்லை. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.